அதில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் தடையெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் அந்த படம் ஓடன்னு ஓடிச்சு. இது பழைய பராசக்திக்கு நடந்தது. அந்த தடை செய்ய போகிறாங்கன்னது வந்து சுமாராக ஓடி இருக்க வேண்டிய ஒரு படம் சூப்பர் ஹிட்டாக மாறுறதுக்கு காரணம் தடை செய்கிறாங்கிறது உத்தரவு தான். ஆனால் அன்னைக்கு இன்னும் சொல்கிறேன், 52ஆம் வருஷம் வந்தது, நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன். சிவாஜி எங்களை எப்படி தூக்கிட்டு போனார், எங்கே கொண்டு போய் விட்டாருன்னு தெரியாது. அவரே சொல்லியிருக்கார், ஒரே இரவில் நான் உச்சத்துக்கு போனேனே. கலைஞர் அது மாதிரி இன்னொரு படத்துக்கு வசனம் எழுதலை. அதுக்கப்புறம் மனோகராவில் அதோட பிரமாதமாக எழுதினார். அதில் கழக கருத்துக்கள்லாம் பெருசாக இல்லை. இதில் தான் திராவிட இயக்க கருத்துக்கள். அதில் சொன்னது பூரா அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பண்ணாங்க. அந்த சொன்னனே, இந்த மாடு செஞ்ச புண்ணியம் கூட இந்த மனுஷன் செய்யலான்னு கேட்கும்போது அதுக்கு அந்த போலீஸ்காரர் என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் நீ மேயராக வந்த காலத்தில் அதில் ரூலாக சட்டமெல்லாம் போடு அப்படிம்பாரு. மேயர் ஆனாங்க, 10 வருஷத்தில் மேயர் ஆகிட்டாங்க. அது மாதிரி அந்த பராசக்தி ஏற்படுத்திய தாக்கம் 52ஆம் வருஷம் ஏற்படுத்திய தாக்கம் இன்னைக்கு 74 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கு என்னால் டயலாக் லைன்ல இருந்து சொல்ல முடியும்.